ட்ரம்ப் அவர்கள் யூரோப்பியன் யூனியன் நபர்களுக்கு வார்னிங் குடுத்துக்கிறார். அது நாடுகளே கிரீன்லாண்ட்ல ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து டிப்ளாய் பண்றீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இத்தன நாளா அமெரிக்காவ நாங்க பாவம்னு பார்த்து எல்லாத்தையும் குடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்க திருப்பி குடுக்கறதுக்கான நேரம். டென்மார்க்கு, கிரீன்லாந்து வழியா எங்களுக்கு திருப்பி குடுக்கறதுக்கான நேரம். ஆனா இப்போ நாங்க குடுத்தத எங்ககிட்ட கேட்கும்போது நீங்க தரமாட்டேங்கிறீங்க இல்லையா? டாரிஃப் பிப்ரவரி மாசத்துலருந்து 1ஆம் தேதியிலருந்து 10% டாரிஃப் யூரோப்பியன் யூனியன் நாடுகள். ஜூன் மாசத்துலருந்து 20% டாரிஃப். டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், பிரான்ஸ், ஜெர்மனி, யுகே, நெதர்லாந்து, பின்லாந்து. ட்ரூப்ஸ டிப்ளாய் பண்றீங்களா? ஆ? இது கிரீன்லாண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டியோட அச்சுறுத்தல். இந்த உலகம் என்டயர் உலகத்தோட அச்சுறுத்தல், பாதுகாப்பு. உலகமே பாதுகாப்பா இருக்கணும்னா, கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும். அப்பேற்பட்ட கிரீன்லாண்ட தரமாட்டேங்கிறீங்க. கிரீன்லாண்ட டென்மார்க்னால தனியா டிஃபெண்ட் பண்றதுக்கு கேப்பபிளே இல்லாத ஒரு நாடு டென்மார்க். இப்ப அப்பேற்பட்ட நாட்டு கையில எதுக்கு இப்பேற்பட்ட ஒரு பூமி, புனித பூமி அத வந்து டிஃபெண்ட் பண்ணும். உலகத்தையே பாதுகாக்கணும்னா, அது எங்க கையில தான் இருக்கணும். அப்படிங்கிறத பண்ணா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர் தரப்பிலிருந்து போஸ்ட்கள் போடப்பட்ட உடனே, யூரோப்பியன் யூனியன் நாடுகள் எமர்ஜென்சி மீட்டிங் 27 நாடுகள் 27 நாடுகள். "ஒண்ணு கூடுங்கப்பா. எல்லாம் வாங்க இம்மீடியட்டா பேசலாம். எமர்ஜென்சி மீட்டிங். ட்ரம்ப் அவர்கள் நம்மளுக்கு டாரிஃப் போடுறேன்னு சொல்லிக்கிறார் கிரீன்லாந்து விவகாரமா." அப்படிங்கிற பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பிரச்சனை கொஞ்சம் சீரியஸா போகுது போல இருக்குது. கூடுதலா ஒரு 12 ராணுவ வீரர்கள டிப்ளாய் பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்பு வந்து டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அதுல விமானத்திலருந்து இறங்கி போம்போது பார்க்கும்போது 12 பேர் கூட இல்ல போல தெரியுதே! அப்படிங்கிற மாரி கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு நபர் 10,00,000 பேர்த்த சரிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை படைச்சவங்க. ஸோ, அதனால 15 நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி கூடுதலா வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல இன்னும் சிலது என்னன்னா, ஆ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு ஆதரவா சண்டை பிடிக்க போறாங்களா? இல்ல என்ன ஏதுங்க தெரியல. பட் இருந்தாலும் ஜெர்மனி சைலன்ட்டா இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஜெர்மனோட இன்டெலிஜென்ஸ். "இப்ப ஊர் பக்கம் திரும்பி வந்துருங்க. ஜெர்மனிக்கே வந்துருங்க." அப்படிங்கிறது போல சொல்றாங்கன்னு சில செய்திகளும் பார்க்க முடியுது. எது எப்படியோ, இப்ப யூரோப்பியன் யூனியன் வெர்சஸ் அமெரிக்கா அப்படிங்கிறது போல மாறுதா? அப்படின்ற கேள்வி இருக்கு. இத்தன நாளா ரஷ்யா வந்து எடுத்துக்குவாங்க, ரஷ்யா வந்து எடுத்துக்குவாங்கன்னு மக்கள போட்டு ஒழப்பொழப்புன்னு ஒழப்பி வச்சிருந்தாங்க. மக்களுக்கு நம்பிக்கை துளி கூட இல்ல. இப்ப கடைசி ஏன்னா உக்ரைனயே எடுக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு விருப்பம் இல்ல. ஆனா இப்போ அமெரிக்கா வந்து எனக்கு உன் பகுதிய குடு அப்படிங்கிறது போல, நேட்டோவோட ஒரு பகுதிய குடு அப்படிங்கிறது போல கேட்டுட்டு இருக்காங்களே! இனி எப்படி போட்டு நம்ம மக்கள குழப்பி நம்ப வைக்கிறது? ரஷ்யா கிடையாது. அத மட்டும் அழிச்சிருங்க. அமெரிக்கா வந்து நம்மள அடிச்சுப்பாங்கன்னு தான் இத்தன நாளா நாங்க சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு புரியலையா? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, கேட்பாங்களா? அப்படின்ற ஆச்சரியங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல மைக் வால்ஸ் அவர் அமெரிக்கா இருக்கா இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டென்மார்க் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க கிட்ட ஒரு ஐஸ் பிரேக்கர்ஸ் கூட கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு இந்த கிரீன்லாந்து? என்ன வச்சுக்கிறாங்க அவங்ககிட்ட ஹெவி ஐஸ் பிரேக்கர் 1வது இருக்கா அவங்ககிட்ட? ரஷ்யா கிட்ட 8 நியூக்ளியர் ஐஸ் பிரேக்கர் இருக்கு தெரியுங்களா? எல்லாம் ஹெவியானது. ஐஸ் பிரேக்கர் விட்டு அடிச்சாங்க அப்டின்னா, டிஃபெண்ட் பண்ண முடியுமா? கடும் குளிர்ல ரஷ்யானால போராட முடியும். அவங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா கன்வென்ஷனல் ஒன்ஸ் நெறைய வச்சுக்கிறாங்க. இதே நம்ம அமெரிக்காகிட்டயே எங்ககிட்டயே 2 தான் இருக்கு. அந்த ஐஸ் பிரேக்கர வச்சு தான் நாங்க புரொடெக்ட் பண்ணுவோம். உங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. எப்படி நீங்க புரொடெக்ட் பண்ணுவீங்கன்றத சொல்றீங்க? அப்படிங்கிறத மைக் வால்ஸ் அவர்கள் மீடியால வந்து தெளிவா கேட்கிறாரு. ஆக்சுவலா அவர் சொன்னதிலேயே ஒரு சின்ன கரெக்ஷன். ரஷ்யா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 40லேருந்து 50 ஐஸ் பிரேக்கர் வெசல்ஸ் இருக்கலாம். இதுல நியூக்ளியரும் இருக்கு, கன்வென்ஷனலும் இருக்கு. அவரு ஹெவி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுல நியூக்ளியர் சொல்லியிருப்பார் போல இருக்கு. பட் ஆனா ரஷ்யா கிட்ட 40லேருந்து 50 கிட்ட ஹெவி ஐஸ் பிரேக்கர்ஸே இருக்கு. நியூக்ளியரும் இருக்கு, நான் நியூக்ளியரும் இருக்கு. ஸோ இது போல வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு இப்ப கிரீன்லாந்து ரொம்ப அதிக அளவுல தேவைப்படுது. இப்ப ரஷ்யா, சைனா அத எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அச்சுறுத்தல்ல அமெரிக்க தரப்பு வந்து இருக்கிறாங்க. ஆனா, கிரீன்லாந்து மக்களுக்கு அது பிடிச்சிருக்கா? இப்போ கிரீன்லாந்துல இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட எம்பசி கிரீன்லாந்துல இருக்கும்ல, அங்க வந்து பார்த்தீங்கன்னா புரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதிகப்படியான மக்கள் 19,000 மக்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறாங்க. ஹெவியா புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கோப்பன்ஹேகன் அந்த டென்மார்க்கோட கேப்பிட்டல். அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா கருத்துக்கள தெரிவிக்கிறதுக்காக மக்கள் ஒருங்கிணைஞ்சு புரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கிரீன்லாந்துக்கு ஆதரவா டென்மார்க் வருவாங்களா? களமிறங்குவாங்களா? சண்டை பிடிப்பாங்களா? இது எத்தன நாளைக்கு நடக்கும்?
எப்படி வெனிசுலா மாரி 1 நாள் 2 நாளா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் எடுக்க போறாங்க டென்மார்க் அப்படிங்கிறது போல. ஆனா அமெரிக்காலயே வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் கொஞ்சம் கூட கம்மியாகல. இந்த புரொட்டஸ்ட் அப்படிங்கிறது பல பகுதிகள்ல நடக்குது. எல்லா இடத்துலயும் புரொட்டஸ்ட், புரொட்டஸ்ட், புரொட்டஸ்ட் அப்படிங்கிறது போல எல்லா பகுதியிலும் நடந்துட்டு இருக்கு. இதுல அமெரிக்காவுக்கு விதிவிலக்கு இல்ல. அந்த ஆன்டி ஐஸ் புரொட்டஸ்ட்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட சோசியல் மீடியாலயே ஹை டென்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். அங்க இருக்கக்கூடிய மக்கள கொஞ்சம் பிஸியா வச்சுக்கணுன்றதுக்காக, இது போல வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா மத்த பக்கத்துல நடக்கிறதெல்லாம் வேண்டாம். ஜியோ பாலிடிக்ஸ்லாம் வேணாம். அவங்கள நம்ம லோக்கல் மீடியாலயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல, அமெரிக்க தரப்புலருந்து தஸ்த் இருப்பதற்காக இது போல செய்றாங்களான்னு தெரியல. ஆனா ஹெவியான கண்டனங்கள் மக்கள் மத்தியிலேயே இருக்கு. அது இந்த மினிப்போலிஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா கண்டனத்துக்குரியதுன்னு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிருப்தியில இருக்கிறாங்க. நேஷனல் கார்ட்ஸ் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, மினிப்போலிஸ்ல டிப்ளாய் பண்ணக்கூடிய வேலைகள்ல இறங்கியிருக்கிறாங்க அமெரிக்கா. ஆ மினிபோலிஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஆன்டி ஐஸ் ப்ராடக்ட் அதான் இமிகிரேஷன் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லீகலா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பிடிக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா அதிகமான புரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி வெடிக்க போகுது அமெரிக்காக்குள்ள அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க தான் அப்படின்னா, அடுத்து இந்த உக்ரைனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியோட சப்போர்ட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இவங்களோட உதவிகள், சப்போர்ட் அப்படிங்கிறது டென்மார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன் கேஸ் அமெரிக்கா வந்து கிரீன்லாண்ட் எடுக்குறாங்க அப்படின்னா. என்னன்னா, இந்த ரெயின்மெண்டல் கம்பெனி இருக்கு இல்லையா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆர்ட்டில்லரி அம்யூனிஷன் பிளான்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன்ல அமைக்கிறோம். இதனால அதிகப்படியான ஆர்ட்டில்லரி அம்யூனிஷன் உக்ரைன்லேயே தயாரிச்சு உக்ரைன் பயன்படுத்தும்போது, அதிகப்படியா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா சண்டை பிடிக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ரெயின்மெண்டல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இது உக்ரைனுக்கு ஒரு கீ ப்ராஜெக்ட். அதுவும் ஃபிளாக்ஷிப் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன்னா, அது இருந்துச்சுன்னா ரஷ்யாவோட டாமினன்ஸ் அந்த ஆர்ட்டில்லரி டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டஃப் குடுக்குறதுக்கு இந்த ஒரு கம்பெனிய ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கலாம். இப்ப அந்த கம்பெனி என்ன ஆச்சுங்க அப்படிங்கிறத கேட்டா, இன்னும் ரெடி பண்ணலீங்க. இடத்தையே ரெடி பண்ணல. எந்த இடம் அப்படிங்கிறதே ரெடி பண்ணல. 2 1/2 வருஷம் ஆச்சு அவங்க சொல்லி. ஜெர்மனி தரப்புலருந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது போல. ரஷ்யா தரப்புலருந்து பண்ணி தான் பாரேன் நீ அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 1/2 வருஷமா இன்னும் உக்ரைன்ல ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியல. இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. அது இந்த பிளான்ட்டயே இன்னும் உங்களால ரெடி பண்ண முடியலையே. இத ரெடி பண்ணீங்கன்னா 2027ஓட தொடக்கத்துல உங்களுக்கு வரும்னு சொல்லியிருந்தீங்களே. எப்படி? அப்படிங்கிற மாரி கேள்விகள் வந்திருக்கு. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, EUவ நம்பி சண்டைக்கு போனவங்க. இப்ப அவங்களோட கரண்ட்டான சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான கோல்டு. வீடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உறைய ஆரம்பிச்சுருச்சு. வீடுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அ நடந்து வர்றதுக்கு அந்த கம்பிகள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? ரயில்ஸு, ஸ்டீலு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உறைய ஆரம்பிச்சுருச்சு. அ கீவ் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அவுட் தான். உக்ரைனோட கேப்பிட்டல் கீவு, கார்விராகு, டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், ஜாப்ரோசிசியா எல்லா பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அவுட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீட்டு எதுவும் இல்லாதனால, எலக்ட்ரிசிட்டி இல்லாததுனால, கிறிஸ்மஸ் மரங்கள் இருக்கும் இல்லையா? இந்த குப்பை தொட்டிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போதைக்கு அவங்களுக்கு எமர்ஜென்சியா வந்து பார்த்தீங்கன்னா, உதவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் பல நாட்களா வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லன்னு சொல்லிட்டு மக்கள் புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயும் புரொட்டஸ்ட். இப்ப கீவ் வாசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, கிளிஸ்கோவிச் அவர்கள் கீவோட மேயர், "மக்களே உடனடியாக வீட்டிலிருந்து வெளியேறிருங்க. ஊர்லருந்து கீவ் பகுதியிலிருந்து வெளியேறி வேற பகுதிகளுக்கு ஓடிருங்க." அப்படிங்கிறது போல அவங்க தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஆ கீவோட மேயர் கிளிஸ்கோவிச் அவர்கள். ஏன்னா ரெடி பண்ண முடியல. நம்மகிட்ட ரீப்ளேஸ்மென்ட் இல்ல அப்படிங்கிறது போல இப்ப திரும்பவும் சொல்லிக்கிறார். "கீவ்ல இருக்காதீங்க. தப்பிச்சு போயிருங்க. கீவ்ல எங்களால கரண்ட் தர முடியலீங்க." அப்படிங்கலாம் அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா மொபைலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. இதுல 2 பெனிஃபிட். நான் முதல்லயே சொன்ன மாரி தான். உக்ரைனோட கேப்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் இல்ல அப்படிங்கும்போது, ரஷ்யா ஈஸியா இந்த வின்டர பயன்படுத்தி ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் மூலியமா உக்ரைன்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகள் அதிகம். ஈஸியா வந்து எடுத்துக்கிறது. ஈஸின்ட்டு இல்ல. மக்கள் இல்லாதனால எப்படி வேணா அடிக்கலாம் அந்த பகுதிய. ஸோ அடிச்சு இருக்கிறதெல்லாம் ராணுவம் இருக்கிற பகுதி எந்த ஆயுதங்கள் வேணாலும் கொண்டு அடிச்சு, உள்ள முன்னேறி வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, அந்த பகுதிகள்லருந்து வெளியேறக்கூடிய ஆண்கள இது போல மொபைலைஸ் பண்ணாங்கன்னா, உக்ரைனுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரே கல்லுல 2 மாங்கா. சிவிலியன்ஸ்க்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல். அந்த பகுதி போனா என்ன? வேற பகுதிய கேப்பிட்டலா வச்சு நம்ம திருப்பி ரஷ்யாவோட சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறத உக்ரைன் நெனச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இது போல விவகாரங்கள் அங்க போயிட்டு இருக்கு. ஆனா ரஷ்யா தொடர்ந்து அட்டாக் பண்றத ஸ்டாப் பண்ணிக்கிறாங்கன்னா, இல்ல. எல்லா பகுதிகளையும் வந்து பார்த்தா தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. 1, 2 எங்கேயாவது எரிஞ்சுட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா,
அட்டாக் பண்ணக்கூடிய வேலைகள ரஷ்ய தரப்பு வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசால ஒரே பகுதிகள்ல 20 ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் பண்ணிக்குது போர்ட் பகுதிகள்ல அப்படின்னு கூட சொல்றாங்க. எமர்ஜென்சி ஜெனரேட்டர்ஸ், ஆயிலு இது போல பல விஷயங்கள வந்து பண்ணா ரஷ்ய தரப்பு வந்து போட்டு தட்டி எறிஞ்சுகிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் களத்துலன்னு பார்க்கும்போது பல பகுதிகள்ல முன்னேற்றம். கர்கிவ் பகுதிகள்ல வந்து பார்த்தா ஒரு பேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம ஸ்பாட் பண்ணுது. ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, தாக்கி அழிக்கிற மாரியான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. பட் ஆனா அது டீகாயா இல்ல உண்மையாலுமே மிசைல் லான்ச்சரா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஆனா இது போல ஃப்ரண்ட் லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து ரெகுலர் ரொட்டீனான வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ரிகானசன்ஸ், ட்ரோன்கள் தாக்குதல், சாப்பு குண்டுகள், அப்படியே மலைச்சாரல் போல போடுறது, இது போல வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. இது ரஷ்யா, உக்ரைன்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.